சின்காப்பட்டு புனைப்பெயர் வந்து பீஸ் கட்டை. பேர் புனைப்பெயர். ஆமாம், நம்ம பேருக்கு ஏற்ற மாரி இப்போ அது பீஸு கட்டை தான். பீஸ் கட்டை. அந்த ஆயிரம் 100 வயசு தாண்டிடுச்சான். ஆனால் கொடி இது ஒரு கொம்பு ஒன்று வச்சுன்னு நல்லா அழகாக வந்து இது கீரையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நாளைக்கு வந்து கல்யாண முருங்கத்தழை வந்து பறித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தோசை சுட சொல்லிக்கிறாங்க, அடை சுட சொல்லியிருக்காங்க. எண்ணெய் எடு, நான் பேக் கேமரா வச்சுருந்த ஒரு நேரம் நீங்கள் அதான் வச்சு கொடுத்தீங்க. அப்படி காலிங் பில் எடுத்துறாங்க மட்டும் பாரு. எங்கள் வீட்டு ராஜகுமாரன், லிட்டில் ராஜகுமாரன் வராரு. அப்போ கீரை துவையில் அரைக்கலாம், இதில் சட்னி ஊறுகாயெல்லாம் அரைக்கலாம். மிளகாய் கீரை நல்லா அலசிட்டு நல்லெண்ணெயில் காஞ்ச மிளகா, பூண்டு, புளி வதக்கிட்டு இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு துண்டு ஒரு சும்மா ரவுண்டு வெல்லம் வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும். துவையல் சுட சுட சாதத்தில் போட்டு நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மிளகாய் கீரை துவையல் யார் சாப்பிட்ருக்கீங்க? ஊறுகாய் தோசை தான் மாவு வந்து அரைச்சி தோசை மாவில் தான் போட்டு சாப்பிட்ருக்கீங்க. ஆனால் சட்னி துவையெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இது ரெசிபி போடுறேன். மிளகாய் கீரை துவையல் நல்லாயிருக்கும். இட்லி தோசையில் வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நம்ம சாதா இந்த புதினா மல்லி எல்லாம் துவையல் இருக்குல்ல, அதே மெத்தட் தான். காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, புளி வச்சு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கீரை வதக்கிட்டு ஒரு சின்ன கட்டி மட்டும் வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீரையெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டா தான் ஒரு குட்டியாக இப்போ தான் பெருக்கணும். இந்த இடம்லாம் குட்டியாக குளிர்து பயங்கரமாக. பனி இங்கெல்லாம் நல்லா எதிர்க்கிற மாதிரி இருக்குது. குளிர் வேணா ஆஃப் பண்ணலாம். கொசு கடி, அதுக்காக வந்து சாமி போட்டு ஒரு இலை விடாமல் கிள்ளிடும். காலையில் மிளகாய் கீரை. நாளைக்கு எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வந்து கருங்கோழி. வீட்டில் வளர்க்குறோம் கருங்கோழி. அதை வந்து அடிக்க போகிறோம். நாளைக்கு கோழி அடித்து நாளைக்கு குழம்பு வைக்க போகிறேன். கோழி அடித்து குழம்பு வைக்க போகிறேன் நாளைக்கு. கிராமத்தில் சொல்கிறேன். நாளைக்கு எல்லாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு. கருங்கோழி குழம்பு நாளைக்கு. கோழி அடித்து குழம்பு வச்சு மிளகாய் கீரை தோசை சுட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் நாளைக்கு. சண்டே ஸ்பெஷலாக தான். கருங்கோழி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது முட்டை விடணும் வளர்த்தோம், முட்டையை விட மாட்டுது. அது இன்னொரு சேவல் எங்கே பறந்து போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. அதை கண்டுபிடிக்க முடியல. இல்லை கோழி வான வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ணி சுற்றி ஜன்னெல்லாம் ஆகி போகுது. அதனால் வந்து கோழி வந்து அடிச்சிடலான்னு இருக்கும். சின்ன வராரு பாருங்க, எங்கள் தங்கச்சின்னா அவர் தான். அதெல்லாம் காட்டினா அப்பப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு வேறு கட் பண்ணிடுறாங்க. எப்படி அந்த வழியாக எட்டி பார்க்குறாரு. சேரை தொட்டால் ஃபோன் கீழே வந்து நாயாரில் தான் ஃபோன் வச்சுக்கிறேன்.